முகுல் சௌத்ரி பா என்ன ஒரு பிளேயருங்க. 2.5 கோடி கொடுத்து இந்த ஒரு 21 வயசு சின்ன பையன் மேல எல்எஸ்டி இன்வெஸ்ட் பண்ணாங்க. அதுக்கு ஏத்த ரிட்டர்ன்ஸை அவரோட 3வது கேம் ஆஃப் ஐபிஎல்லே கொடுத்துட்டாருன்னு சொல்லுவாங்க. ஒன் சைடடா ஒன் ஹேண்டடா கேமை வின் பண்ணி கொடுத்துருக்காரு. அதுவும் இவரோட ஸ்டோரியே ரொம்ப ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி. இவரு ராஜஸ்தானுக்கு தான் டொமஸ்டிக்ல விளையாடிட்டு இருக்காரு. பட் ராஜஸ்தான் டீமுக்குள்ளே எப்படி வந்தாரு அப்படின்றது ஒரு சம்ம ஸ்டோரி. நம்ம டீம்ல ஒரு பிளேயர் எடுத்தோமே 14 கோடி கொடுத்து, கார்த்திக் சர்மா. கார்த்திக் சர்மா தான் ராஜஸ்தான் டீமோட ஒரு பிரைமரி விக்கெட் கீப்பரா இருந்தாரு. பட் அவருக்கு இன்ஜுரி ஆன ஒரு காரணத்தினால அவரை ரீப்ளேஸ் பண்ணி டீமுக்குள்ள வந்தவர் தான் இந்த 21 வயசான முகுல் சௌத்ரி. அங்க இருந்து கன்சிஸ்டன்டா பர்ஃபார்மன்ஸ் பண்ணி ஸ்மாக்ல அடிச்சு, விஜய் ஹசாரில அடிச்சு, இப்போ ஐபிஎல்ல 2.5 கோடி கொடுத்து இந்த எல்எஸ்டி டீம் வாங்கியிருந்தாங்க. ஆல்ரெடி ஐபிஎல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஜஸ்டின் லேங்கர், அதாவது எல்எஸ்டியோட பேட்டிங் கோச், இவரை ஹையா ரேட் பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி இவர் கூட நிறைய ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அதோட இன்வெஸ்ட்மெண்ட்டை வெறும் 3 கேம், எவ்வளவு 3 கேம்ல ரிட்டர்ன் எடுத்துட்டாங்கன்னு சொல்லணும். பார்க்கதாங்க நல்லா ஒல்லியா இருக்காரு. அடிக்கிற ஒவ்வொரு ஷாட்டும் என்ன மாதிரி, அதுவும் எவ்வளவு காமா இருக்காரு. கடைசி 2 பால்ல 7 ரன் அடிக்கணும் போது ஒரு பால் 6 அடிக்கிறாரு, ஒரு பால் 1 ரன் அப்படின்ற அளவுக்கு கேமை பினிஷ் பண்ற கேப்பபிலிட்டியும் இருக்கு. அதுவும் எல்எஸ்ஜி பேட்டிங் எவ்வளவு வீக்கா இருக்குன்றத இந்த கேம்ல எக்ஸ்போஸ் ஆச்சு. வெறும் 6 பேட்டர்ஸ் வச்சு விளையாடுறாங்க. அந்த மாதிரி ஒரு கேம்ல முகுல் சௌத்ரி ஒன் ஹேண்டடா இந்த கேமை வின் பண்ணி கொடுத்தது எல்எஸ்டி டீமுக்கு ஒரு பெரிய பெரிய பூஸ்டா இருக்கும். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அது இந்த மாதிரி உங்களுக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா நம்மள மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.